அதிமுக ஒரு கொள்கை அற்ற நிலையில் ஒரு கடலில் தத்தளிக்கிற ஒரு கப்பலை போல் மூழ்கிற நிலையில் இருக்கிற ஒரு கப்பலை போல தான் எடப்பாடி அந்த கப்பலை செலுத்துகிறார். அதிமுகங்கிற கப்பலை திட்டத்தை மாற்றி அமைப்பாரான்னு பார்த்தா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் இவர் அறிவுபூர்வமான ஆய்வையே நடத்தாத ஒரு அரசியலாளர் எனக்கு தெரியும் எடப்பாடி தான். அவருக்கு எந்த கருத்து இல்லை, யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டார். ஆனால் 24 மணி நேரம் எங்கேயோ பாவம் அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருப்பாரே தவிர அப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக தானும் சிந்தித்து செயல்படுவதில்லை, சிந்தித்து செயல்படுபவர்களுடைய ஆலோசனையும் கேட்பதில்லைங்கிறதுனால நான் இவரை ஒரு அதிசயமான அரசியல்வாதியாக பார்க்குறேன். ஒருத்தர் வெற்றி பெற்ற பிறகும் கூட ஸ்டாலின் சிரித்து நான் பார்த்ததில்லை. அவர் வெற்றி பெற்ற பிறகும் கூட நீங்கள் அவர் குலுங்கி எந்த இடத்துலையும் சிரிக்க மாட்டார், அவர் மெய்மறந்து சிரிக்க மாட்டார். எடப்பாடி தோற்ற பிறகு இவ்வளவு கடுமையான தோல்விக்கு மேலே தோல்வி வந்தாலும் எந்த கவலையும் இல்லாமல் தன்னை மறந்து சிரிக்கிறத ஊடகத்திலேயே பார்க்குறேன். அப்போ நீங்கள் தோல்வியை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி நகரணும். இவர்கள் தோல்வியை ரசித்து ஒரு தோல்வி இல்லை 10 தோல்வி. அண்ணாமலைகிட்ட போய் கேட்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ எங்களை வெறும் நோட்டாவுக்கு கீழே தீண்டத்தகாத கட்சின்னு சொன்னவங்களாம் இப்போ எங்கள் உறவுக்காக காத்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி வந்து சரண்டர் ஆகிட்டாருங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக எதிர்க்கிறதுக்கு அதிமுக எடப்பாடியோட அண்ணாமலையே பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு போகலான்ட்டு அதிமுககாரன் போடுறான். 2024 தேர்தல் உறவை துண்டித்து கொண்ட எடப்பாடி பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்கள். மோடி, அமித்ஷா, மத்திய அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்கள் திட்டங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. எடப்பாடிக்கு என்ன பின்னடைவுனா, எடப்பாடி வந்து திமுகவை மட்டும் எதிர்க்கிறாரு. திமுக யாரை எதுக்குன்னா பாஜகவை எதுக்குது. அப்போ இங்கே மோடி, அமித்ஷாவே வந்துடுவாங்க. இங்கே திமுக ஆஃபீஸு, அதிமுக ஆஃபீஸு, ராயப்பேட்டை, அறிவாலயத்தெல்லாம் மூடிட்டு கப்பல் காவி பெயிண்ட் அடித்து ஏதாவது அனுமன் கோயில், ராமர் கோயிலை கட்டிட்டு பூஜை தான் பண்ணணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். சேனல் 5க்கும் அரவிந்துக்கு வணக்கம். ரொம்ப நன்றிண்ணே. இப்போ திமுக அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சியை எதிர்கட்சியில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு பிரதானமாக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவர். இப்போ அவங்க இல்லாத நேரத்தில் இப்படிப்பட்ட அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தால் சரியான ஒரு கட்சி அமையும் நினைக்கிறீங்களா, இல்லை வேறு எதுவும் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் மக்கள் பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அமைப்பு ஒரு வலிமை இழந்த நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களில் அது தொடர்ந்து தோல்வியை தழுவி வருகிற சூழலில் தான் இப்போ நம்ம வந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்ம தனியரசு தொடர்ந்து அந்த கருத்தை நம்ம பதிவு பண்ணுறோம் ஊடகங்களில், தனிப்பட்ட முறையிலையும். அதிமுகவினுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேசித்த கோடிக்கணக்கான தொண்டர்களினுடைய விருப்பமும் எடப்பாடி, சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ் ஓரணியில் இணையணும். ஆகவே அந்த ஒன்றுபட்ட அதிமுக பிற கட்சிகளை கூட்டணிக்கும் வர தயாராக இருக்கிற நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் அரசுக்கு எதிரான இந்த கருத்து வலிமை பெற்று இருக்கிற நிலையில் கட்சி ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம் 2026ங்கிறத நம்ம பொதுவாக அனைவருடைய பார்வையாக இருக்குது, விருதாக இருக்குது. நாட்டு மக்களுடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும் அதுவாக இருக்கிறதுனால நம்ம அதை வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து தனியரசு. ஏன்னா நாங்கள் ஒரு 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதனுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அம்மாவோடு பணியாற்றி பிறகு எடப்பாடி அரசில் முழுமையாக பணியாற்றிய அந்த நட்பு, அந்த தேர்தல் அல்லது கட்சி உறவு இன்னும் நாங்கள் வந்து அதை முழுமையாக துண்டித்து கொள்ளவில்லை. 2021 தேர்தலில் அவர்கள் அணியில் நின்று போட்டியிடாவிட்டாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். அப்படி அதுக்கு தடையாக எடப்பாடி சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி விட்டு அவர்களை மீண்டும் இணைப்பதில் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, சங்கடம் இருக்குங்கிறத நம்ம உணர்கிறோம். அந்த நிலை நீடிக்கிற வரை இந்த தோல்வியும் நீடிக்குது. ஆகவே வருகிற தேர்தலில் எடப்பாடியார் மறுபரிசீலனை செய்து இவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி விட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 2026 ஆட்சி அரியணை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. இல்லை, அவங்களை இணைக்கிறதுல என்ன கஷ்டம் நினைக்கிறேன்? எடப்பாடி ஏதோ ஒரு மைண்டில் வச்சுட்டு அவங்களை இணைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர்கள் சக போட்டியாளர்களாக வந்துடுவாங்க மறுபடியும் நினைக்கிறார். ஓகே, கட்சி தன்னை விட்டு போயிடுன்ற ஒரு பயம் இருக்கும்ல. அதுதான் சரியாக சொன்னீங்க. கட்சி வந்து போட்டிங்கிறத அந்த போட்டி தான், பதவிக்கான போட்டியில் ஒரு கால் சின்னமாக வரலாம், ஒரு கால். ஏன்னா இவரையே அடையாளப்படுத்தி பொது பொறுப்பு கொண்டு வந்து முதலமைச்சராக்கியது மாண்புமிகு சின்னம்மா தான். அப்போ நீங்கள் சின்னம்மா அவர்கள் அந்த பொறுப்புக்கு
வந்து விடக்கூடுங்கிற அச்சம். அதே மாதிரி தனக்கு இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அந்த நம்முடைய ஓபிஎஸ் அண்ணன், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், அவர் ஒருங்கிணைப்பாளர், இவரை விட கட்சியில் ஒரு வலிமையான நிலையில் இருந்ததுனால அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் இவர் சந்தேகப்படுறார், பயப்படுறார். டிடிவியும் கடுமையாக இவரை எதிர்த்து வாக்குகளை சரிவு செய்து இவரை தோற்கடிப்பதற்கு துணையாக இருந்ததுனால எல்லா நிலைகளிலும் மீண்டும் ஒரு ஏதாவது ஒரு நெருக்கடி நமக்கு இவர்களால் ஏற்படுங்கிறதுனால அஞ்சு வெளியேற்றுகிறார். ஆனால் இது கட்சியினுடைய நலனுக்கு எதிரானங்கிறது என்பதனால இதை அவர் மறுபரிசீலனை செய்யணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். நீங்கள் கட்சியின் நலனுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார், எடப்பாடி ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியாதுன்றாரு. அவர் வெள்ளாட்டை குறிப்பிடுவது யார், ஓனாயை குறிப்பிடுவது யார்? அது இப்போ அவங்கள கேட்டால் இவரை ஓனாய்ப்பாங்க, இவரை அவங்கள ஓனாய்ப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு நம்ம வந்து பொதுவாக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எல்லாருமே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நேசித்து இரட்டை இலை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவங்க தான் சின்ன மாநில இருக்கிறவங்களா இருந்தாலும் டிடிவி ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆகவே கலந்து பேசி பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஒரு முறை மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டால் எல்லாம் சரியாயிடும். ஏன்னா எல்லாருக்குமே ஆட்சி இல்லாமல் வெறும் தனித்தனியாக கட்சி நடத்துறது எவ்வளோ சிரமம், அதிகாரத்துக்கு வர முடியாது, அதிகாரத்தில் இல்லைன்னா மக்கள் தொண்டர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது. ஆகவே அந்த நெருக்கடிகளெல்லாம் உணர்ந்து பெருந்தன்மையோடு இவர்களும் பற்றி நம்ம டிடிவி ஓபிஎஸ் இவங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்பாக அரவணைச்சு பேசி ஒன்று சேரணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இவர்கள் நெருங்கி வருவார்கள் என்று நான் பார்த்தோம்னா இது பாஜக இது ஒரு வகையில் ஊடுருவி இவர்களை பிரிந்தே இருப்பது பாஜகவோட வளர்ச்சிக்கு துணையாக இருக்குதுங்கிறதுனால அப்படி ஒரு அரசியலும் இங்கே இருக்குது முன்னணியில். அதில் இப்போ செங்கோட்டையன் புதுசாக அண்ணன் வந்து மூத்த தலைவர் ஒரு நெருக்கடியை இப்போ ஒரு சமீபத்தில் உருவாக்கி மீண்டும் எடப்பாடிக்கு ஒரு சிக்கலை, இன்னொரு அணியை, இன்னொரு முகத்தை தன்னுடைய முரண்பாட்டுக்குரிய முகமாக காட்டி அது நாளெல்லாம் இப்போ தினமும் ஊடகத்தில் செய்தி வர்றதை பார்க்குறோம். ஆகவே எடப்பாடி வலிமை பெறுவதற்கு மாறாக எடப்பாடி மீண்டும் மீண்டும் பலகீனப்பட்டு வருகிறாருங்கிறதுனால அதிமுக மீண்டும் வலிமை பெறவும் அது அதிகாரத்துக்கு வருவதற்கும் எடப்பாடி வியூகத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நம்ம பல நாள் வலியுறுத்துகிறோம். அதைத்தான் நம்ம முன்னணி அரசியல் விமர்சகர்களும் தொடர்ந்து எடப்பாடிகிட்ட வலியுறுத்துகிறாங்க. செங்கோட்டையின் பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்துப்போ ஓரளவுக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலலாம் பேசினார் எடப்பாடி கூட. ஸோ அந்த அளவுக்கு அது பிரச்சனை வந்துடாதுன்னு பேசப்படுது. இருந்தாலும் ஏற்கனவே 3 முகம் சசிகலா ஒரு பக்கம், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இப்போ 4வது செங்கோட்டையனும் அந்த வரிசையில் வந்துட்டாருன்னா எடப்பாடிக்கு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும். இந்த நிலைமையில கூட அவர் கட்சி முக்கியம், நம்மளுடைய இதுதான் முக்கியம்னு பார்ப்பாரா, இல்லை தொண்டர்களுடைய வெளிப்பாடு முக்கியம்னு பார்ப்பாரா? இல்லை, ஒரு செங்கோட்டையனையும் ஒரு போட்டியாளராக கருதுறாரு. ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர், எடப்பாடியை விட புரட்சித் தலைவரோடு பணியாற்றியவர், புரட்சித் தலைவர் அம்மாவோடு பணியாற்றியவர், யாரோடும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி யாரோடும் முரண்படாதவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை எல்லாம் அன்பு காட்டி அரவணைத்து அவர் வந்து ரொம்ப வலிமையாக அவர்களோடு உறவு வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட அந்த உறவின் வெளிப்பாடாக இருந்து கட்சியினுடைய பெருநம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரு தலைவருங்கிறதுனால எடப்பாடி அந்தளவுக்கு கட்சியினர் மத்தியில் நன்மதிப்பை பெறாதவருங்கிறதுனால எடப்பாடி ஒரு கட்டத்தில் இப்போ அவருக்கு ஏதாவது போட்டியாளராக வந்து விடக்கூடுங்கிறதுனால அப்படி பொதுவாக செங்கோட்டை அண்ணனை வந்து அப்படி இவர் வந்து எடப்பாடி ஒரு எதிரியை பார்க்க வேண்டியதில்லை. ஆனாலும் இவருக்குள்ள ஒரு 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 பயம் இருக்குது செங்கோட்டையன் மேலே. அது மட்டும் இல்லை, ஆமாம், அது இன்னொரு சிக்கல் என்ன நெருக்கடினா இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ சின்னமா டிடிவி ஓபிஎஸ்னா கூட ஒரு சமூகம் ஒரு மண்டலம்ங்கிற பார்வையில் பார்த்தாரு. ஆனால் செங்கோட்டையனுடைய ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா செங்கோட்டையன் மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியை விட செல்வாக்கு உள்ள ஒரு நபர், அந்த ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால இன்னும் கூடுதலான நெருக்கடி எடப்பாடிக்கு வரக்கூடும். ஆகவே எடப்பாடி இதில் செங்கோட்டையனோடு சமாதானமாக போகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. அப்படி சமாதானமாக போகாமல் பிடிவாதமாக இருந்து அவர்களை பலகீனப்படுத்துவதைப் போல அவர்களோடு முரண்பட்டு உறவை புதுப்பித்து கொள்ளாத, அதாவது சின்னமா டிடிவி ஓபிஎஸோடு புதுப்பித்துக் கொள்வதற்கு தயாராகாமல் அவர்களை தொடர்ந்து நிராகரிக்கிற எடப்பாடி செங்கோட்டையனினும் அதே முடிவோடு உறுதியாக இருந்து நிராகரிப்பாரே. ஆனால் எடப்பாடிக்கு கூடுதல் நெருக்கடி உறுதியாக கட்டாயமாக காத்திருக்கிறது. எடப்பாடியினுடைய எல்லா வியூகமும் ஏற்கனவே தோற்று போய் தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கிற எடப்பாடி ஏற்கனவே தேர்தலில் இப்போ தேமுதிக இப்போ அவங்க கூட இப்போ நாடாளுமன்ற, அதாவது ராஜ்யசபா உறுப்பினர் தர்றதாக சொல்லி அதில் உறவு நீடித்து வந்த நிலையில் இப்போ அவங்க கூட பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை, திமுகவினுடைய அரசின் நிதிநிலை அறிக்கையை தேமுதிக அந்த அம்மா வந்து பிரேமலதா பொதுச் செயலாளர் அம்மா வந்து ஏற்றுட்டுருக்காங்க, அந்நியார் வரவேற்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் மறுபடியும் அது இப்போ அந்த நெருக்கடியும் இப்போ அவங்களுக்கு கூடுதலாக இருக்குது எடப்பாடி. அப்போ தேமுதிகவும் உறவுகள் இல்லை, இப்போ இவங்களும் வெளியே போகிற சூழ்நிலையில் செங்கோட்டையன் வந்தாருன்னா அது இன்னும் பெரிய நெருக்கடியாக இருக்குங்கிறதுனால நம்ம இன்னும் கவனமாக எடப்பாடிக்கு பலகீனத்துக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதோட பலத்துக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. இல்லை, இத்தனை அறிவுரைகள் வழங்கினாலும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்தார், கோயம்புத்தூர் வச்சு எஸ்பி வேலுமணி சந்தித்து பேசினார். அதுக்கு முன்னாடியும் ஒரு முக்கிய தலைவர் வந்தார், அவர் கூடவும் பேசினார். இப்போ இந்த மாதிரி நிலைப்பாடு அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி 2021 போல் மீண்டும் அமைந்தால்
வெற்றி விகிதத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுக பாஜக உறவு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, இதில் என்ன மாற்று கருத்தே இல்லை. ஆமாம்மா, பாஜகவை தவிர்த்து விட்டு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை அதிமுக ஒரு காலம் சந்திக்காது. இல்லை, டிவிக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கே சார். முன்னாடி ஆப்ஷன் இல்லை, இப்போ ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல. இல்லை, தமிழக வெற்றி கழகமுமே எடப்பாடி வந்து பாஜகவின் விருப்பத்துக்கு மாறாக தமிழக வெற்றி கழகத்தோடு கட்டாயமாக தேர்தல் உறவு வைத்துக் கொள்ளாது. அப்படி கடுமையான ஒரு நெருக்கடியை சோதனைகளை பாஜகவின் நெருக்கடியை தாங்குகிற ஆற்றல் எடப்பாடியிடம் இல்லை. ஆகவே எடப்பாடியினுடைய இன்னொரு முகம், எடப்பாடியினுடைய இப்போ வேலுமணி, இப்போ நீங்கள் ஏற்கனவே அமித்ஷாவை சந்திச்சாங்க. அப்போ வேலுமணியோட குடும்ப திருமண நிகழ்ச்சியில் ஏராளமான பெரும்பாலான முன்னணி பாஜக தலைவர்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது எடப்பாடி தேர்தல் உறவை துண்டித்து கொண்டு எடப்பாடி பாஜக உறவுக்குள்ள நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையிலேயே எடப்பாடியுடைய வலதுகரமாக இருக்கிற எஸ்பி வேலுமணியே இன்றைக்கி கிட்டத்தட்ட அவருடைய நிழலில் பாஜகவின் நெருக்கமான உறவில் இருக்கிறார். அப்போ எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் வேலுமணியும் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் செங்கோட்டையன் மட்டுமல்ல, வேலுமணியன் மட்டுமல்ல, ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டத்தில் மாப்பா பாண்டியராஜன் மிக கடுமையாக பொது மேடையில் திட்டுறாரு. அதாவது நான் அப்படி தான் சிற்றரசர் தான், நான் இங்கே வச்சாதான் சட்டம், நீ 5 கட்சி மாறி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கடுமையாக பண்ணுறாரு. அப்போ அதுக்கு அவர் மேலே இந்த நடவடிக்கை இல்லை. இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, இவங்களாம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பேசியிருப்பாங்க, நினைக்கவே முடியாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் தான் எடப்பாடி கட்சி கட்டுப்பாட்டில் இல்லை. அது எடப்பாடி என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒரு கட்டத்தில் நேற்று சட்டமன்ற பேரவையில் செங்கோட்டையன் ஐயா குறித்து வினா வருகிற பொழுது எடப்பாடியார் சொல்கிறார், நான் சாதாரண தொண்டனுங்க, நான் தலைவர் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் சாதாரண தொண்டை, நான் வந்து ஒரு தலைவனே இல்லைன்னு அப்படி சொல்கிறாருன்னா இவர்கிட்ட எந்த நம்பிக்கை இருக்குது? யார் இவரை நம்பி தலைவராக மதிப்பா? தலைவர் மாதிரி இவர் நடந்துக்கிறது இல்லை. தலைநகர் சென்னையில் இல்லை, பெரும்பாலும் சேலத்தில் இருக்கார். அது மாதிரி இன்னும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளருங்கிறதையே அவரே இன்னும் உணராமல் இருக்கிறாரு. அந்த நெருக்கடியில் இப்போ எடப்பாடியினுடைய இந்த பயணம் வலிமை பெறும் என்றால் அது தொடர்ந்து வேலுமணியா வழியில், செங்கோட்டையன் மாதிரியான வழியில், ராஜேந்திர பாலாஜியான மாதிரியான நெருக்கடிகளில் இன்னும் கட்சியை ஒன்றான ஒரு உறுதியான தலைமையின் கீழ் வழி நடத்துகிற ஆற்றலையும் எடப்பாடி இழந்து கிடக்கிறார். அப்போ ஏற்கனவே 3-4 பிரிவுகளாக இருப்பது, இப்போ எஞ்சி இருக்கிற கட்சியின் உள்கட்டமைப்புக்குள்ளேயும் ஒரு உறுதியற்ற நிலை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய கட்டளைகளை மதிக்காத முன்னணி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதில் செங்கோட்டையன் வரைக்கும். அப்போ நீங்கள் எப்படி இந்த அதிமுகவை நம்பி யார் வாக்களிப்பார்கள்? எப்படி தொண்டர்கள் இதை நம்பி வாக்கு சேகரிப்பதற்கோ கட்சி பணியாற்றுவதற்கோ முன் வருவார்கள்? ஆகவே இந்த சாதகத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களினுடைய இந்த சிதறி கிடக்கிறதை பயன்படுத்தி திமுக வலிமையாக இருக்கிறது. நடைபெற்ற எல்லா தேர்தலிலும் தொடர்ந்து வெற்றி பெறுகிறது. அவங்க பலத்தை வச்சு ஜெயிக்கல, எதிராளியின் பலவீனத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. அதுதான் அரவிந்த். அதான் அப்போ நம்ம அந்த தொடர்ந்து அதிமுகவினுடைய வியூகங்கள் தோற்று வருகிறது, திமுகவினுடைய வியூகம் இயல்பாக சூழலாக வெற்றி பெறுகிறது. அவர்களுக்குள்ள இருக்கிற கூட்டணிக்குள்ளேயே எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் பாஜக அதிமுக உறவுக்குள்ள சிக்கல், அதிமுக தேமுதிக உறவுக்குள்ள சிக்கல், அதிமுக பாமகவோடு சிக்கல், யாரோடுமே இவர் நட்பு உறவு பராமரிப்பதில் ஒரு 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 இவருடைய நேச்சர், இவருடைய இயற்கையான அணுகுமுறையே உறவை வலிமைப்படுத்துவதற்கு மாறாக ஏற்கனவே இருக்கிற உறவுகளும் துண்டித்து கொண்டு வெளியேறுகிற போக்கு இருக்குல்ல. இந்த அணுகுமுறை இந்த ஜனநாயக பண்புகளற்ற இதர கட்சிகளின் தலைவர்களை வசீகரிக்கிற, தன்னுடைய தொண்டர்களை வசீகரிக்கிற, நாட்டு மக்களை வசீகரிக்கிற இயல்பான ஆற்றலை, குறைந்தபட்ச அடிப்படை ஆற்றலை, அதற்கான திறனையே எடப்பாடி வளர்த்து கொள்ளாமல் இருப்பதனால தான் எடப்பாடி தொடர்ந்து தோற்று வருகிறார். ஒருவர் நல்லவராக இருக்கிறது மட்டுமில்லை, ஒருத்தர் வலிமையானவராக, அன்பானவராக, மக்களை கவருகிற ஆற்றலை பொது தளத்தில் ஒரு அரசியல் தலைவனுக்கு இயல்பாக வேணும். களத்தில் அதிகமாக வர்றாரா வரலன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிகமாக இல்லை, அண்ணாமலையை பார்க்க முடியுது, சீமானை பார்க்க முடியுது. ஆனால் எடப்பாடி அவர்கள் களத்தில் அதிகமாக வரமாட்டாரே. மக்களின் குரலா? இல்லை, மக்களின் குரலானா நீங்கள் இப்போ எடப்பாடியோ, இப்போ நம்ம எடப்பாடியினுடைய அணுகுமுறை அது ஒரு ட்ரெடிஷ்னலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பயணத்திலிருந்து வந்த எடப்பாடி. அந்த நீங்கள் தடாலடி அரசியலை அண்ணாமலை மாதிரி, இப்போ சீமான் மாதிரி அவரால் வைக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு தலைமுறையும் கடந்துட்டார். இப்போ இவங்கெல்லாம் 2வது 3வது கழகம், எடப்பாடியுடைய மகனை போலவே இவங்க 2 பேரும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி அந்தளவுக்கு வர வேண்டியதில்லை. ஆனாலும் கூட ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு தத்துவ கருத்துக்களையோ, கொள்கை சித்தாந்தம் தழுவிய கருத்துக்களையோ, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா, அப்படி அந்த கருத்து, அந்த 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 திராவிட கருத்தியலிலிருந்து தான் அந்த கட்சிக்கு தலைவர் என்கின்ற அடிப்படையில் அதை வெளிப்படுத்துகிற பக்குவத்தை இழந்திருக்கிறார். அல்லது அதை வெளிப்படுத்தினால் தன்னுடைய முதலாளி பாஜக தப்பாக கருதும், தன்னுடைய டெல்லி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்மை பகைத்துக் கொள்வார்கள் என்கின்ற அச்சத்திலேயே தன்னுடைய கட்சி கொள்கைகளையே பிரகடனப்படுத்தாமல் இருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் தேசிய
கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை அதிமுக எதிர்க்கிறதாக பெயரளவில் சொல்லிட்டு அதை மற்ற எந்த நிகழ்வுகளையும் அதை வெளிப்படுத்த மறுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த அதிமுக கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போய் மும்மொழி கொள்கைக்கு பாஜக நடத்துகிற கையெழுத்து இயக்கத்தில் போய் கையெழுத்து போடுறாருன்னா பாருங்க. அப்படின்னா இந்த கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னணி தலைவருக்குமான கொள்கை உறவே என்னென்னு தெரியாமல் கிடக்கிறாங்க. அப்போ அதிமுக ஒரு கொள்கை அற்ற நிலையில் ஒரு கடலில் தத்தளிக்கிற ஒரு கப்பலை போல் மூழ்கிற நிலையில் இருக்கிற ஒரு கப்பலை போல தான் எடப்பாடி அந்த கப்பலை செலுத்துகிறார் அதிமுகங்கிற கப்பலை. ஆகவே இந்த எடப்பாடி இவைகளில் இருந்து தோல்வியிலிருந்து இந்த பாடம் கற்றுக்கொண்டு தன்னுடைய வீகத்தை மாற்றி அமைத்து கொண்டு தன்னுடைய அரசியலில் பக்குவப்பட்டவர்கள் எல்லாம் அரவணைத்து அழைத்து ஆலோசித்து திட்டத்தை மாற்றி அமைப்பாரான்னு பார்த்தா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் இவர் அறிவுபூர்வமான ஆய்வையே நடத்தாத ஒரு அரசியலாளர் எனக்கு தெரியும் எடப்பாடி தான். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2001 2006 வரைக்கும் ஆட்சி நடத்துகிறாங்க. அதில் மத தடுப்பு சட்டம், மதமாற்ற தடுப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆடு கோழி கோயில்களில் அடுப்புறது தடுப்பு சட்டம் கொண்டு வர்றாங்க. மருத்துவமனைகள் எல்லாம் நீங்கள் நோயாளிகள் இல்லாமல் அந்நிய உள்ள நுழையக்கூடாதுன்னெல்லாம் கடுமையான சட்டங்கள் ஒரு 3-4 அறிவிப்புகள் பண்ணாங்க. 2004 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக தோல்வி. இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு. அடுத்த ரிசல்ட் வந்த உடனே எந்த திட்டமெல்லாம் மக்களுக்கு எதிரானது என்று, மக்கள் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் எதை மக்களிடத்தில் எதிராக பரப்புரை செய்தார்கள் என்று உணர்ந்து எந்த கௌரவமும் பார்க்கல. அவர் அறிவித்த எல்லா சட்டத்தையும் ரத்து செய்துவிட்டு பழைய நிலைக்கு வந்தாங்க. அதுதான் ஜனநாயக பண்பு. மக்கள் ஏற்கவில்லை என்றால் அந்த திட்டத்தை அவர்கள் ரத்து செய்துட்டாங்க. ஆமாம், அப்போ முதலமைச்சராக தான் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி எந்த நிலையிலும் ஒரு முடிவு எடுத்துட்டால் பின்வாங்கிறது இல்லை, சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது இல்லை. அப்படி சுய பரிசோதனை செய்யணும். பிறருடைய ஆலோசனைகளை கேட்பதாகவே அவர்கிட்ட ஒரு பெரும் குறையே, யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டார். அவருக்கு எந்த கருத்து இல்லை, யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டார். ஆனால் 24 மணி நேரம் எங்கேயோ பாவம் அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருப்பாரே தவிர அப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக தானும் சிந்தித்து செயல்படுவதில்லை, சிந்தித்து செயல்படுபவர்களுடைய ஆலோசனையும் கேட்பதில்லைங்கிறதுனால இந்த தொடர்ந்து தோல்வியை அவர் தழுவி வருகிறார். ஆகவே இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிற எடப்பாடி ஒரு பண்பட்ட நிலையில் ஜனநாயக பண்புகளோடு மாற்று கருத்து இருப்பவர்களை மதித்து நடக்கணும். இப்போ புரட்சித் தலைவர் அம்மாவோட காளிமுத்தையாவோ நெடுஞ்செழியன் ஐயாவையெல்லாம் கடுமையாக உதிர்ந்த ரோமம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாதாரணமாக வழக்கு நிலையில் சொன்னால் இன்னொரு தப்பான பார்க்குற சூழல். காளிமுத்தையா கறந்த பால் மடிபுகாது கருவாடு மீனாகாதுன்னு சொன்னவங்கள பேரவைத் தலைவராகவே புரட்சித் தலைவர் அம்மா ஆக்குனாங்க. அந்த பக்குவத்துக்கு எடப்பாடி வரணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், விரும்புகிறோம். ஆனால் எடப்பாடி தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து கொண்டு யாரையும் அரவணைப்பதற்கு அவருக்கு ஏனோ மனம் இல்லாமல் தொடர்ந்து தோல்வியிலேயே பயணிப்பதை மகிழ்ச்சியாக பயணிக்கிறார். நான் இவரை ஒரு அதிசயமான அரசியல்வாதியாக பார்க்குறேன். தோல்வியிலேயே சிரிக்கிறவரை நான் இவரை தான் பார்க்குறேன். எனக்கு தெரிய வாழ்க்கையிலேயே ஒருத்தர் வெற்றி பெற்ற பிறகும் கூட ஸ்டாலின் சிரித்து நான் பார்த்ததில்லை. அவர் வெற்றி பெற்ற பிறகும் கூட நீங்கள் அவர் குலுங்கி எந்த இடத்துலையும் சிரிக்க மாட்டார், அவர் மெய்மறந்து சிரிக்க மாட்டார். எடப்பாடி தோற்ற பிறகு இவ்வளவு கடுமையான தோல்விக்கு மேலே தோல்வி வந்தாலும் எந்த கவலையும் இல்லாமல் தன்னை மறந்து சிரிக்கிறத ஊடகத்திலேயே பார்க்குறேன். அதுதான் எனக்கே ஒரு வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அவர் மட்டும் சார் இல்லை, தோல்வியில் சிரிக்கிறதுனா நீங்கள் அந்த தோல்வி மேலே இருக்கிற தோல்விக்கான காரணங்களையோ அப்படின்னா தோல்வியை ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி அவர் சிறந்த போட்டியாளராக இருக்க முடியும்? இப்போ நீங்கள் தோல்வியை ரசித்து மகிழ்கிறார்னா அப்போ தோல்வியில் மகிழ்ச்சி அடைகிற ஒருவர் எப்படி வெற்றியை நோக்கி நகருவார்? அப்போ நீங்கள் தோல்வியை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி நகரணும். இவர்கள் தோல்வியை ரசித்து, ஒரு தோல்வி இல்லை 10 தோல்வி, அப்புறம் நீங்கள் இப்போ எல்லா தோல்வியும் ரசித்து மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வது, அப்புறம் அவரோட பயணிப்பவர்களும் அவர் மாதிரியே சிரிக்கிறாங்க, அவர் மாதிரியே நடந்துக்கிறாங்க. அதுதான் இன்னும் பெரிய கொடுமை. அது 2 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற அதிமுக தொண்டர்களில் எடப்பாடியை போன்றவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும்னா, எடப்பாடியை தவிர இன்னும் கூடுதலான சிறப்பான தகுதிகளை பெற்ற யார் ஒருவரும் இல்லை என்று அவர்களே அறிவிக்கிறார்கள் என்றால் இந்த கட்சியினுடைய நிலைமையும் தமிழ்நாட்டினுடைய நிலைமையும் எண்ணி வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஆகவே எடப்பாடி தன்னுடைய வியூகத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாட்டு நலன் கருதி புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய கனவுகளை நனவாக்க நீங்களும் சரி நிறைய பேர் வியூகங்களை மாத்துங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்னுடைய பார்வையில் வியூகங்கள் சரியா தான் அமைக்கிறார். ஏன்னா 2021 10 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்த அதிமுக 2021 தேர்தலை சந்திக்குது. 70க்கு மேலே இடங்களில் கூட்டணியாக ஜெயிக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியாக உட்கார்றாங்க பெரிய அளவில். ஸோ அப்படிப்பட்டவர் 26 அவருடைய பலத்தை காட்டுறதுக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா அதிமுக குளத்தில் போட்ட கல் மாதிரியே கிடக்கும். இந்த எலெக்ஷன் வந்துட்டால் வேறு மாதிரியான ஒரு முகத்தை காட்டும். அது மாதிரியான ஒரு முகத்தை காட்ட தான் 26க்கு வெயிட் பண்ணுது. குறிப்பாக 2021 அதே கூட்டணி இன்னைக்கு அமைஞ்சா
அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த கட்சிகள்லாம் இப்போ பத்தாவதுக்கு ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் ஒன்றிணைறாங்கன்னா அது மிகப்பெரிய பலமா அமையும்ல. அதுக்காக வெயிட் பண்றாரோ என்னவோ எடப்பாடி பார்க்கலாமா? உறுதியா நீங்க சொன்ன எல்லா கட்சிகளையும் ஒன்றுபடுவதற்கான சூழல் நெருங்கி வருவதை அவதானிக்க முடியும்னா வரவேற்கிறதா. அது உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு சவாலான கடுமையான போட்டி தரக்கூடாதுதான். ஆனால் அதற்கான சூழல் இங்கே அப்படி அதற்கான அந்த தேவை, அதற்கான சூழலை எடப்பாடி வியூகத்தை மாற்றி அமைத்திருக்கிறாருன்னா அப்படி நம்ம உணர முடியல. ஏன்னா நீங்கள் அவங்க எல்லாரும் ஒரு முரண்பட்டு வெளியில் இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மேடையில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் இயங்குறாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றுபடாமல் முரண்பட்டு மாறுபட்ட கருத்தை பதிவு செய்கிறாங்க. இப்போ தேமுதிக நிதிநிலை அறிக்கை வரவேற்குது. நாளைக்கு தேர்தலில் கூட்டணியில் சேர்ந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுவீங்க அவங்க மேலே? அப்புறம் நீங்கள் ஏற்கனவே ராஜ்யசபா தந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறதாக அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படி போட்டிருக்குதா, கையெழுத்து இருந்தால் காட்டுன்னு இவர் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் சொல்கிறாரு. அப்புறம் பாஜகவோடு கூட்டணியான பாஜக என்னமோ ஒன்றுன்னு சொன்னார், பாஜக கீச்சாக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுதான் இப்போ இந்த இருக்கிற நெருக்கடி. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இவர் எங்களுக்கு திமுக தான் எதிரி, வேறு யார் எதிரி இல்லை, எங்களுக்கு திமுகவை தவிர யாருமே எதிரி இல்லைன்னு பாஜகவுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. முதல்ல இல்லைன்னு க்ளோஸ் பண்ணவர் இப்போ ஓப்பனில் வச்சுருக்காரு. அண்ணாமலைகிட்ட போய் கேட்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு இப்போ எங்களை வெறும் நோட்டாவுக்கு கீழே தீண்டத்தகாத கட்சின்னு சொன்னவங்களாம் இப்போ எங்கள் உறவுக்காக காத்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி சரண்டர் ஆகிட்டாருங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி போய் பாஜகவின் உறவுக்காக காத்து கிடக்கிற சூழ்நிலையில் பாஜக அதிமுக இல்லாமலேயே, எடப்பாடி இல்லாமலேயே ஒரு பெரிய கூட்டணியை கட்டி திமுகவுக்கு எதிராக தரத்தில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க. ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வரணும்னு தமிழ்நாட்டில் விரும்புகிறதை விட அதிமுக ஆட்சிக்கு வர்றது தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஆனால் அதிமுக 3வது இடத்துக்கு போய் நாம் 2வது இடத்துக்கு வந்தாலே போதும், திமுகவை போட்டியில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளணுங்கிறத அதாவது பாஜகவும் அண்ணாமலையும் திட்டமிடுறாங்க. அதை நெருக்கித்தான் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ நீங்கள் சொன்னீங்க வியூகத்தை மாற்றி அமைத்து இவர்களெல்லாம் ஒன்றுபடுத்தி 2021 தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எடப்பாடி சிலித்தெழுந்து வருவார்னு பார்த்தா 24 வரலாறு காணாத அளவுக்கு 13 தொகுதியில் வைப்பு தொகையை அதிமுக எந்த காலத்திலும் இழந்தது. 2வது இடத்துல பாஜக பிடித்து இது 20+, அது 18+னா பெரிய 2 விழுக்காடு வித்தியாசத்தில் ஒரு வடநாட்டு இந்தி கட்சி பாஜக இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு. அது மொத்த வாக்கு அதிமுகவோட வாக்கு. அதனால தான் அதிமுகவை சித்தாந்த ரீதியாகவே பாஜக ஊடுருவி சிதைத்து விட்டது. ஏன்னா இவர் சித்தாந்தம் கருத்து எடப்பாடி சார்ந்தவர்களோ இப்போ இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற ஒருவர் கூட அதிமுகவின் கொள்கையை பற்றி பேசுறதில்ல. எல்லாருமே மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, பாஜக வாழ்கங்கிறாங்க. பாஜகவில் இருக்கிறவங்கெல்லாம் அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, ஜெயலலிதா அம்மா வாழ்க, அதிமுக வாழ்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் 2 ஒரு கட்சி ஆயிடுச்சு. நீங்கள் அது பரிவார அமைப்புகளில் இந்து முன்னணி மாதிரி, இந்து மக்கள் கட்சி மாதிரி, பஜ்ரங் தளம் மாதிரி அதிமுகவையும் பாஜக கருதுது. பெயரளவில் அவர்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருப்பதை போல ஒரு தோற்றத்தை தேர்தல் நேரத்திலையோ விலகியோ இணைந்தோ செய்தாலும் கருத்து தளத்தில், கோட்பாட்டு தளத்தில் இணைந்து பயணிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே பொது எதிரி திமுகன்னு சொல்கிறாங்க. கோட்பாட்டு எதிரினா அதிமுகவும் திமுகவும் சொல்லுது, பாஜகவும் திமுகவும் சொல்லுது. இதுதான் இப்போ நெருக்கடி. அப்போ நீங்கள் இந்த வாக்கு 2 வெவ்வேறு வாக்கு இல்லை. இந்த அதிமுகவோட வாக்கும் பாஜக வாக்கும் ஒரே வாக்கு தான். இதுலேயும் எடப்பாடி சிதைஞ்சு போய் பலகீனப்பட்டு நிற்கிறாரு. இப்போ நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக எதிர்க்கிறதுக்கு எடப்பாடியோட அண்ணாமலையே பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு போகலான்ட்டு அதிமுக முறம் போடுறான். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வேறுபாடுங்கிறத அதிமுக விளக்கவே இல்லை, எடப்பாடி விளக்கவே இல்லை. கண்டிப்பாக 2024 தேர்தல் உறவை துண்டித்து கொண்ட எடப்பாடி பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மோடி, அமித்ஷா, மத்திய அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்கள் திட்டங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ எடப்பாடிக்கு என்ன பின்னடைவுனா, எடப்பாடி திமுகவை மட்டும் எதிர்க்கிறாரு. திமுக யார் எதுக்குன்னா பாஜகவை எதுக்குது, எடப்பாடி எதுக்கல. அதிமுகவை ஒரு வார்த்தை கூட திமுக பேசவே பேசாது. அதிமுகவை ஒரு பொருட்டாவே மதிக்காது. அது பாஜகவை தான் தாக்குது. பாஜகவிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு நாட்டு மக்களே திமுக வாக்களிங்கன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, திமுகவை இருந்து எப்படியாவது ஆட்சியில் ஆகட்டுங்கன்னு சொன்னால் நாட்டு மக்கள் என்ன பார்ப்பாங்க, எல்லா துன்பத்துக்கும் காரணம் பாஜக அரசுன்னு தமிழ்நாட்டில் மக்கள் அப்படி ஒரு அரசியல் இங்கே இருக்குது. அப்போ எடப்பாடியுடைய கருத்தை யாரும் ஏற்கிறது இல்லை. அப்போ நம்ம பாஜக திமுகவின் மீது இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை விட கூடுதலாக பாஜகவின் ஜனநாயக விரோதம், இப்போ நீங்கள் ஒரு மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்தியை நுழைப்பது, இருமொழி கொள்கைக்கு ஆபத்து, தாய்மொழிக்கு ஆபத்து, தமிழுக்கு ஆபத்து, 2வது நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுதுங்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டு. கல்விக்கான நிதியை தராமல்
ஒன்றிய அரசு பிடிவாதமாக கையெழுத்து போட்டால் பணம் தருவது இல்லை இல்லைன்னு சொல்கிறது. அதையே எடப்பாடி வாய் மூடி அண்ணாமலை எடப்பாடி இந்த அணி பூரா அந்த பாஜகவின் அரசின் முடிவுக்கு துணை போவது. நிறைய வித்தியாசங்கள் பார்க்க முடியுது இல்ல. மும்மொழி கொள்கை முன்னாடி எதிர்த்தான ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்த்துச்சு, இப்ப அப்படி எதிர்க்கலையே. பாதி எல்லாரும் ஆதரவு, ஒரு பக்கம் எதிர்ப்புன்ற மாதிரி சூழ்நிலை வந்து அப்படின்னா பாஜக வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். தமிழ் உணர்வு செத்து போய், அரசியல் உணர்வு செத்து போய், வடநாட்டு இந்தி உணர்வுனா மக்கள் தமிழக மக்கள் வெளிப்பாயிடுறாங்க. இவங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, சொல்றவன் ஃபுல்லா யோக்கியனாலே, சொல்றவன் ஃபுல்லா மும்மொழி படிச்சுக்கிறான், அந்த ஸ்கூல் நடத்துறான், ஆனா நம்மள மட்டும் படிக்க கூடாது ஒரு எண்ணத்துல தான் மக்கள் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம பாலிசி மாத்திட்டு போக வேண்டியது. தமிழ் ஒழிய அப்படின்னு சொல்லிட்டு இந்தியே எல்லா பக்கமும் வீடு எல்லாம் மாட்டி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்தியை சொல்லி கொடுத்துருவான். அப்புறம் இந்திக்காரது இங்கே ஏற்கனவே வந்துட்டாங்க, எல்லாம் ஒரு 2-3 கோடி பேர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்கன்னா இப்போ மறுபடியும் இவன் கூலிக்காரனாகவும் மொழி இல்லாமல் போயிடும். இந்தி நாடாக ஆயிடுது தமிழ்நாடு. அப்படின்னா நம்ம இன்னி இந்தி வாழ்கன்னு சொல்லிட்டு இந்தி சாமி, இந்தி உடை, இந்தி உணவு இப்போவே பெரும்பாலும் ஊடுருவிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு தமிழுக்கு வேலை இல்லை, தமிழ் உணவுக்கு வேலை இல்லை, தமிழனுக்கு இங்கே ஏற்கனவே அரசு வேலையில் இல்லை. ரயில்வேவில் 90 பேர்த்தில் 100 பேர்த்தில் 90 பேர் வட இந்தியக்காரன் தான் இருக்கிறான். விமானத்தில் இப்போ 90 பேர்த்தில் 99 பேர் வடநாட்டுக்காரன் தான் இருக்கிறான். தமிழ்நாட்டு ஏற்கனவே இங்கே அனாதையாக கிடக்கிறான் தமிழை பூரா. அப்போ நீங்கள் மறுபடியும் இந்தியை கொண்டுட்டு வந்து இந்த தமிழ்நாட்டு குழந்தைகள்லாம் இப்போ மம்மி டாடிங்கிறது ஆங்கிலத்துக்கு போயே பெரிய பாதிப்பு. இனி வந்து இப்போ ஏதாவது இந்த இந்தி மொழியை கொண்டு வந்து உள்ள முழுசாக பள்ளிக்கூடத்துலையும் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே யார் இருக்க போகிறான்? அப்போ இங்கே மோடி அமித்ஷாவே வந்துடுவாங்க. இங்கே திமுக ஆஃபீஸு, அதிமுக ஆஃபீஸு, ராயப்பேட்டை, அறிவாலயத்தெல்லாம் மூடிட்டு கப்பல் காவி பெயிண்ட் அடித்து ஏதாவது அனுமன் கோயில், ராமர் கோயிலை கட்டிட்டு பூஜை தான் பண்ணணும். ஆகவே இந்த காட்டுவாசிகளிலிருந்து மீட்பதை தான் நம்முடைய சீர்திருத்த இயக்கங்கள் வளர்ந்த பண்ணுது. பகுத்தறிவு இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், தன்மானம், சுயமரியாதை, கௌரவம், ஜனநாயகம், மக்களாட்சி, குடியரசு, தனிமனித உரிமைன்னு இதெல்லாம் மானுட சமூகத்துக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிய மிகப்பெரிய ஏதன்ஸ், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் மாதிரியான தத்துவ அறிஞர்களினுடைய விதைகள் இங்கே தூவப்பட்டு அது வலிமையாக இங்கே காலூனி இருந்த ஒரு புதிய மறுமலர்ச்சிக்கான தத்துவம் இது. இங்கே பெண்ணடிமை இல்லை, மூட கருத்துக்கள் இல்லை, இங்கே மத மோதல் இல்லை. இங்கே இதுதான் தமிழ்நாடு தான் இன்றைக்கி உலகத்திலேயே பாதுகாப்பான இடம். அதை அந்த கருத்தை சிதைப்பது இது. இப்போ நீங்கள் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் போய் எவனும் போராட முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி, மணிப்பூரில் பாஜக ஆட்சி தான், டெல்லியிலையும் பாஜக ஆட்சி தான். மணிப்பூர்லாம் நீங்கள் நடமாடவே முடியாது. மாதக்கணக்கில் இராணுவத்தை ஆட்சி போயிடுச்சு. பாஜகவையே ஆட்சி பண்ண முடியாமல் இராணுவத்தில் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அப்போ எங்கே ஜனநாயகம் இருக்குது? மக்களை மோதி வன்முறையில் கொண்டுட்டு போய் நிறுத்தி அமைதி இல்லாமல், வலிமை இல்லாமல், வளத்தை இழந்து வெறும் இப்படி ஒரு மோசமான மனநிலைக்கு மனிதர்களை தயார்படுத்துகிற அரசியல் பாஜகவோட அரசியல், இந்துத்துவ அரசியல், பிரித்தாளுகிற அரசியல். அங்கே குக்கி மைத்தின்னு 2 பேர் நெருக்கமாக இருந்தான். ஒரு தாய் மக்கள், மணிப்பூரினுடைய அந்த எழில் குஞ்சுகிற மலையிலையும் மலையினுடைய அடிவாரத்திலையும் இருந்த மக்களை வெறும் இடஒதுக்கீட்டில் நீங்கள் வெறும் அவன் எஸ்டின்னு சின்ன அந்த பிரிவில் இவ்வளவு பெரிய மோதலை உருவாக்கி இன்றைக்கி அது இராணுவத்தில் ஆயுதப்படையினுடைய நிழலில் அந்த மக்கள் வாழ வேண்டிய சிக்கலை பார்க்குறோம். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஆட்சி வந்து இப்போ நீங்கள் அவுரங்கசீப்போட ஒரு முன்னாடி முகலாய மன்னருடைய இதை அடித்து நொறுக்கி இப்போ இன்றைக்கி கலவரம் பற்றி எரியுது. அப்போ மக்கள் எங்கே இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் அப்படியெல்லாம் நடக்கணும்னு அண்ணாமலை விரும்புகிறாரு, பாஜக விரும்புது, இந்துத்துவ இயக்கங்கள் விரும்புது. அப்படி தான் நீங்கள் மதுரையில் ஒரு மலைக்கு போனாங்க திருப்பரங்குன்றதுக்கெல்லாம். அது ஏதோ மக்கள் இங்கே கொஞ்சம் அன்பாக பாசமாக இருந்து ஓரளவு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதுனால அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஜனநாயக சக்திகள், இடதுசாரி சக்திகள் ஒற்றுமையாக இருக்கிறதுனால பாதுகாத்து வைக்கிறோம். ஆகவே இதிலிருந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக அதிமுக எடப்பாடி இன்னும் வலிமையாக தன்னுடைய கட்சிக்காக பேசணும். பாஜக அதனுடைய முந்தைய வாஜ்பாய் காலத்தில், காலத்தினுடைய இலா கணேசன் ஐயா காலத்து ஆட்சி அல்லது அவங்களுடைய அரசியல் பார்வையும் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிற நம்ம அண்ணாமலையுடைய பார்வை, அவருடைய போக்கெல்லாம் ஒரு கடுமையான மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்கி, மத மோதலை உருவாக்கி, நாட்டில் அமைதியை சீர்குலைத்து அதன் மூலமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அதில் இருந்தெல்லாம் மக்கள் இன்னும் பண்பட்ட நிலைக்கு உயரணும். பாஜகவும் திருந்தணும், அதிமுகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து வரணும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்தை இன்னும் மக்கள்கிட்ட வந்திருக்கிற குறைகள், மற்ற சிக்கல்களை எல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து மக்களுக்கான நல்ல அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஏற்கனவே தந்து வந்தாலும் இன்னும் அதில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தனி அரசு தமிழ்நாடு குங்கிளைங்கிற வேறவே நாளெல்லாம் மக்கள் மத்தியில் பரப்புரை நடத்துகிறோம். அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் மிக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி, அன்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.